ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ G67 பவர் 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டகரியில் வருதுங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே இருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 3000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறனால நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு AMOLED கொடுத்தது இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே தாங்க. அடுத்து 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறனால நம்மளுக்கு இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து டிஸ்பிளேயோட கிளாஸு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i கொடுக்கறதுனால நம்மளுக்கு கீழே போட்டாலும் இந்த ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அதிகமாக மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா, அதனால் அடுத்தது மிலிட்ரி கிரேட் 810 அப்படின்னு கொடுக்கறதுனால நம்ம கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரம் டிஸ்பிளே வந்து உடையாது, ஃபோன் உடையாது. அது கொஞ்சம் மிலிட்ரி கிரேடு, அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்து IP64க்கான வாட்டர் ஸ்டாண்டுக்கு தண்ணி துணிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாதுன்னுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டிஸ்பிளே. ஓகேங்களா, அடுத்து கேமரா 50 MPக்கான சோனி லைட் 600C அப்படிங்கிற சென்சாருங்க. இதை வச்சு 4K வீடியோவை நம்ம 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. அடுத்து 8 MPக்கான அல்ட்ரா வைட், அதுலேயும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு நான் 3 கேமராவிலையும் 4K வீடியோ எடுத்துக்க முடியுங்க. அதையும் வந்து அவன் இம்பார்ட்டண்டாக சொல்கிறாங்க. இந்த வீடியோ குவாலிட்டி எல்லாமே ஒரு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா, இன்னும் பெட்டரான இது வேணால் இன்னொரு 3000 அப்டேட் பண்ணிங்கன்னா சோனி லைட் 700Cங்கிறது இதை விட பெட்டராகவே இருக்குது. அதை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இதே போதுன்னா ஓகே, ஏன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஓகேவான ஃபோட்டோஸில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அடுத்தது 7000 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரி. இந்த செக்மெண்ட்டில் வித நல்ல பெரிய பேட்டரின்னு இருக்கிறாங்க. ஆமாங்க, அதே போல் அதை ஃபுல்ஃபில் பண்ண 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7000 mAh பேட்டரி கொடுக்கறனால நம்மளுக்கு இன்னும் பேட்டரி குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுற சார்ஜை ஒரு கடைசிக்கு ஒரு 68 கொடுத்தா இன்னும் பெட்டராக வந்துருக்கு. இவங்க 30 தான் கொடுக்குறேன்ட்டுருக்காங்க. கடைசிக்கு பார்ப்போம். அடுத்தது நம்மளுக்கு 58 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆமாங்க, அவங்க கம்பெனி தரப்பில் சொல்கிறது என்னன்னா 58 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, நார்மல் யூசேஜுக்கு. அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 17,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 15,000 to 16,000 அந்த ரேஞ்சில். அடுத்து UFS 2.2 கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ் Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இது ஒரு டீசெண்டான ப்ராசஸ். ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட்லி மோட்டோ ஃபோனில் முக்கால்வாசி அண்டர் 20K செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. ஒரு டீசெண்டான ப்ராசஸ். கொஞ்சம் கேம் விளையாடினா ஒரு ரொம்ப நேரம் விளையாடினா கொஞ்சம் ஹீட்டு மட்டும் வரும். ஓகேங்களா, மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது Android 15 தான் வரப்போகுதுங்க. IP68க்கான வாட்டர் ஸ்டாண்ட் கொடுத்து இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. நம்ம இந்தியன் வேரியண்ட்டில் வரும்போது நம்மளுக்கு IP68 கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதோட டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கேமரா நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு 16,000 4K வீடியோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, 4K வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. இது அதாவது கேமரா வந்து டீசெண்டாக இல்லைனா நான் ஓகேவாக இருக்குது. நல்ல ஃபோன் நல்லாவே எடுக்கலாம். இன்னும் பெட்டர் எடுக்கணும். இன்னும் நல்ல ஒரு 5,000 பட்ஜெட் சேர்த்துனீங்கன்னா இன்னும் மோட்டோவில் நல்ல ஃபோன்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஓகேவான ஃபோன். இந்த செக்மெண்ட்டில் ஒரு கரெக்டான கேமரா ஃபோன் சொல்லாங்க. அதே போல் பேட்டரி லைஃப் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்குங்க. ஓகேங்களா, இந்த மூணுமே நல்லா இருக்குது. ப்ராசஸ் Snapdragon 7S Gen கொடுக்கறனால இந்த செக்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு 16,000 17,000 செக்மெண்ட்டில் ஒரு கரெக்டான ஃபோன் சொல்லாங்க. ஓகேங்களா, இதே செக்மெண்ட்டில் ஒரு 10 ஃபோனாட்ட மோட்டோவிலேயே இருக்குது. இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஏன்னா அப்கிரேட் ஃபோன் இப்போ வர ஃபோனு, அதனால் வந்து நான் ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். கேட்டால் எனக்கு ஒரு நல்ல ஃபோன் சொல்ல, ஒரு கேமரா ஃபோன் வேணும், ஒரு பேட்டரி பேக்கேஜும் இருக்கணும், ஒரு ப்ராஸும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.